சற்று நில், பதற்றப்படாதே. இந்த அப்பா அழைத்ததுமே நீ வந்து விட்டாயா என் தங்கமே? உன் மனதில் இருக்கின்ற கவலையும் உன் மனதில் இருக்கின்ற ரணத்தையும் நான் அறிந்து கொண்டு தான் இப்பொழுது என் பிள்ளையை காக்க நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். உன் மனம் புண்படும்படியான செயல்கள்தான் அடுக்கடுக்காக இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அழுகையும் கண்ணீரும் தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது. எனக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லையே. எனக்காக என்னை தேடி யார் வந்து கொண்டிருக்கின்றான்? நான் அழுதால் கூட எந்த ஒரு கரமும் என் கண்ணீரை துடைப்பதற்கு வருவதில்லையே என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். தளராதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நீ இப்பொழுது எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய். நடப்பது எதுவென்று தெரியாமல் இந்த அப்பனை மட்டுமே எதிர்நோக்கி காத்திருக்கின்றாய். அப்பா, எது தந்தாலும் நான் உன்னுடைய முடிவாகத்தான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் அதில் எனக்கு நன்மை செய்யும் காரியத்தை மட்டுமே நடத்தி தாருங்கள் என்று என்னிடம் சொல்லி கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கான தேடலை இப்பொழுது நெருங்கிவிட்டாய். நீ தேடிக்கொண்டிருக்கும் பெண்ணானவள் உன் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்காக வந்திருக்கின்றாள். என் செல்ல பிள்ளையே, உனக்கு குறைகள் எதுவும் ஏற்பட விட மாட்டேன். நான் உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றியமைக்க வந்திருக்கின்றேன். என் சத்தியத்தின் அருள்வாக்கை நீ கேட்டு விட்டு போ. இன்னே எப்படியெல்லாம் நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னை மீறி உன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவு தான் கவலைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த கண்ணீரை துடைப்பதற்கு, கவலையை துடைப்பதற்கு யாருமே இல்லை என்றுதானே நீ கலங்கிக் கொண்டிருந்தாய். இதோ நீ என் மீது கொண்டுள்ள பக்தி உண்மையானதால் உனக்கான ஒருவரை நான் தயார்படுத்தி அனுப்பியிருக்கின்றேன். நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேலை எது தெரியுமா? இதுதான். என்ன நினைத்து அழுகின்றாய்? நம்மை சுற்றி பலரும் இங்கு உயர்வாக இருந்து கொண்டு இருக்கின்றார்களே, அவர்கள் செய்கின்ற மாதிரி தானே நாமும் நமக்கான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது எனக்கானது ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று நீ சிந்திக்காதே. என் தங்கமே, உன்னுடைய களம் வேறு, அவர்களுடைய போராட்டம் வேறு. நீ உள்ளத்தோடு போராடுகின்ற உண்மையான போராட்டத்தில் தான் இறங்கி இருக்கின்றாய். அதனால் நான் உன்னை தவறு சொல்லவில்லை. ஆனால் உன்னை வேறு யாரிடனும் ஒப்பிட்டு நீயே தரம் தாழ்த்தி கொள்ளாதே. என் பிள்ளையின் திறமை என்னவென்று எனக்கு தெரியும். என் பிள்ளையின் புத்திசாலித்தனம் என்னவென்று எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை நான் கைவிட்டு விடுவதில்லை. உன் திறமை அறிந்து தான் உனக்கான வேலையும் பொறுப்பையும் இப்பொழுது உன் கையிலே கொடுத்திருக்கின்றேன். இங்கு சிந்திப்பதற்கு நேரமில்லை. உன் வாழ்க்கை நேரத்தை வீணடிக்காமல் எழும்பி வெளியே வா. உன் புத்திசாலித்தனத்தால் உன் குடும்பத்தை மட்டுமல்ல, நீயும் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வதற்கான முயற்சியை செய்து கொண்டே இரு. உன் பாவங்கள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கின்றது என்றுதானே நீ அங்கு கவலைப்பட்டும் கலங்கிக் கொண்டும் இருந்தாய். உன் பாவத்தை முழுவதுமாக என்னும் சுமக்க நான் தயாராகிவிட்டேன். அப்படி இருக்கும்போது உன் புண்ணியம் பலனளிக்கும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, என்னை நீ ஏற்றுக்கொள்ளாமலும் கண்டும் காணாமலும் சில சமயம் எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றாய். நீ அழும்போதெல்லாம் யாரும் இல்லை என்று தானே சொல்கிறாய். இதோ நீ அழும்போதெல்லாம் உனக்கான ஒருவர் உன்னை ஆறுதல் படுத்துவர் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றார். அது நான் அனுப்பிய நபராகத்தான் இருக்கப் போகிறது. உன்னுடைய கடந்த வாழ்க்கையில் நடந்துகின்ற அவமானத்தை நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே. அதனால் உன் மன நிம்மதியற்றுத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நான் உனக்கு அவமானத்தை அனுமதித்து விட்டேன், துரோகத்தை அனுமதித்து விட்டேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. அந்த துரோகத்தையும் அவமானத்தையும் அனுமதித்தது நோக்கம் உன் மனதில் நீ உனக்கான விஷயத்தை நிலைநிறுத்தி கொண்டு லட்சியத்தின் பயணத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதில் சுயமரியாதையோடு யோசித்து சிந்தித்து செயல்படு. உன் முழு உழைப்பையும் பயன்படுத்து.
மற்றதை பற்றி எல்லாம் நீ கலங்கிக் கொள்ளாதே. நான் பார்த்து கொள்கிறேன். நான் தருவேன் என்று நம்பித்தானே என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய். அதன் பிறகு மாற்று கருத்தே கிடையாது. பிறகு ஏன் நடுவில் இந்த வீண் சந்தேகம்? நம்பலாமா வேண்டாமா என்று? நீ கேட்டதை வந்தடையும் தருணத்தை இப்பொழுது உனக்காக தருவதற்கு வந்திருக்கும் போது உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக மாறப்போகும் தருணத்தை நீ எட்டிவிட்டாய். உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது. நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிகழ்வு இப்பொழுது நடக்குமா அப்பொழுது நடக்குமா என்று நீயாகவே உன்மனம் குழம்பி தவித்தாய். உன்மனம் குழம்பி தவித்ததை தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் இப்பொழுது நான் வந்து இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அப்படியென்றால் எனக்கானதும் வராதா என்று தானே யோசிக்கின்றாய்? என் பிள்ளையை நான் அதை பற்றி சொல்லவில்லை. நீயோ உன் கஷ்டத்தையும் கவலையும் நினைத்து தானே நிரந்தரமாகி விடுமோ என்று நினைத்து கொண்டு இருந்தாய். உன் கஷ்டமும் கவலையும் நிரந்தரமாகி விடாது என்பதை சொல்வதற்குத்தான் நான் அப்படி சொல்லி கொண்டு இருக்கின்றேன். வாழ்க்கையில் உன்னை விட நான் பெரியவன், என்னை விட நீ பெரியவன் என்று விவாதம் கொண்டு உன் நேரத்தை வீணடித்து கொள்ளாது. ஓடும் கடிகாரத்தை போல் நீ சுழன்று கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உன் கரத்தை பிடிக்க உன் துணையான ஒருத்தியும் வரத்தான் போகிறாள். அது உன் துணையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம். அத்தனை உறவுகளையும் தாண்டி உனக்கான சகோதர தன்மையோடும் நட்பாகவும் பழகி உனக்கு வேண்டிய விஷயத்தை உங்கு உறுதியளித்து தருவதற்கு அவர்களே நேரடியாக வந்து களமிறங்கும் போது நீ எதற்குமே மனம் பயப்படவே வேண்டாம். யாரிடம் சண்டையிட்டு உன் நேரத்தை வீணாக நீ வீணடித்து கொள்ளாதே. என் பிள்ளையை உன்னை மதிக்கப்படாத எந்த இடத்திலும் நீ யார் என்று நிரூபித்து கொள்ளாது. எப்படியாவது உன்னை ஒரு கூட்டம் கீழே விளைவைக்க வேண்டும் என்றுதான் இங்கு திட்டமிட்டு செயல்படுகிறது. அதை பற்றி நீயும் கவலைப்படாதே. அதற்கும் ஒரு பொழுதும் நான் இடம் கொடுக்க போவதே கிடையாது. நீ எங்கே வளர்ந்து விடுவாயோ என்றுதான் அவர்கள் அஞ்சிக் கொண்டு இருக்கின்றார். நீ புகழின் உச்சிக்கு சென்றுவிடக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் நான் உனக்கு அவர்களை அடையாளப்படுத்தி தந்து உனக்கான விஷயத்தை அங்கு நான் உனக்கு உறுதிப்படுத்த தெரியப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன். நீ அவர்களிடம் சரிக்கு சரியாக நின்று சஞ்சையிடாது. சற்று மௌனமாகவே இருந்து அவர்களிடம் இருந்து விலகி நகர்ந்து கொண்டே செல். நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே கெட்டவர்களின் உன்னிடம் நான் நெருங்கிவிடப் போவது கிடையாது. ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட என் செல்ல குழந்தை அல்லவா. நீ பயப்படாமல் இரு என் கண்ணின் மணியே. சிந்தித்து செயல்பட்டால் எதிர்கால வாழ்க்கையை நீ நல்லபடியாக தீர்மானித்து விடலாம். இந்த நிலையும் உன் வாழ்வில் மாறத்தான் போகிறது. உனக்கு எது உரிமை என்று நினைத்தாயோ, உனக்கு எது சொந்தம் என்று நினைத்தாயோ அதை தருவதற்கும் இந்த சாய்தேவனானவன் நான் வந்து இருக்கின்றேன். உன் கருமாவிடம் இந்த அப்பனானவன் தினமும் மன்றாடி கொண்டுதான் இருக்கின்றேன். நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, கவலையை கொடுக்கக்கூடாது என்று மிகவும் துணிச்சலான முடிவை எடுத்துக்கொண்டு அந்த விதையின் பிடியிலிருந்து காப்பாற்றி உன் தலையெழுத்தை மாற்ற நான் முயற்சி செய்து எடுத்து அந்த முயற்சியிலும் வெற்றியை பெற்றுவிட்டேன். இனி வருகின்ற நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு நல்லதையும் நன்மையும் தருவதாகத்தான் இருக்க போகிறது. நீ ஜெயித்து விட்டாய் என்பதை தாண்டி அந்த ஜெயித்த விஷயத்தை நிலையாக வைத்துக் கொள்வதற்கு தானே பெரிய போராட்டமாக இருக்கின்றது என்று என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். இதோ நீ ஜெயித்த விஷயத்தை உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் நிலையான என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுது மீனாகாது. என் பிள்ளையே, நான் தரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள் என் கண்ணின் மணியே. உனது எண்ணங்கள் வலிமையானது. ஆகையால் அந்த எண்ணத்தை தெளிவாக்கிக் கொள். எது வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு. உனக்கான செயலை உனக்கு நான் வெற்றியடைய செய்வதற்காக வந்திருக்கும் போது ஒவ்வொரு விஷயத்திலும் நீயாகவே இருந்து செயல்படு. நீயே உனது முடிவுகளை எடு. அடுத்தவர்களின் சொல்லை கேட்டு உன் மனதை வீணாக குழப்பிக்கொண்டு இருக்காதே. நீ தனிமையில் இருந்து யோசித்து செயல்படு. தனிமையில் இருக்கும் போதுதான் நீ உன்னை அறிந்து கொள்வாய்.
சொல்வாய். அப்போதுதான் ஒரு தெளிவான முடிவை உன்னால் எடுக்க முடியும். என் குழந்தையோடு நானும் உறுதியாக நின்று உனக்காக தயார்படுத்தியவரையும் உன்னருகில் நிலைக்க வைத்து விட்டு உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் உனக்கு வெற்றியை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். உனக்கான பாதையை நான் தீர்மானித்து வெற்றியோடு வந்திருக்கின்றேன். நீ நினைத்தது தான் பலிக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.